ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களை தேவ சமாதானம் மூடிக்கொள்வதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் தந்த வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரம், அதுல 26வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, மனிதனாலே இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்க மிகவும் சந்தோஷமா இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவனால இது ஆகாது, இது முடியாது, இது நடக்காது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவரால் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் படைக்கவும் முடியும். அவரால் ஒரு வார்த்தையினாலே செத்து போன லாசருவை வெளியே வா அப்படின்னு சொல்லி உயிரோட மாற்றவும் முடியும். அவரால் எல்லாமே முடியும். நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில மனிதர்கள் சில விஷயங்களை வித்தியாசமா ஆண்டவர்கிட்ட கேள்வியா கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வாட்டி வானதூதர் வராரு, மரியாள் கிட்ட நிக்கிறாரு. மரியாளே, இதோ நீ கர்ப்பவதியாக போற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்றார். உடனே மரியாள் இப்படி யோசிச்சாங்க. என்ன அப்படின்னா, அவங்க திரும்பி சொன்ன வார்த்தை என்னன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்றத அப்புறமா சொன்னாங்க. ஆனா முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. சாதாரணமா மனிதன் யோசிக்கிறது போல இது ஆகாது, இது வாய்ப்பில்லை, வாழ்க்கையில நடக்கிற நடைமுறை வாழ்க்கையில இது நடக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி மரியாள் யோசிச்சாங்க. இது மனிதனாலே கூடாததுதான், மனிதனுடைய மூளைக்கு எட்டாத விஷயம்தான், ஆனா தேவனாலே கூடும். ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படின்னாக்கா இது மனிதனாலே கூடாதது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு வாட்டி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 5000 பேர் வந்து உக்காந்து இருக்கிறாங்க. 5000 பேர் உக்காந்த உடனே நான் வாசிச்ச பைபிள்ல, எனக்கு பசி எடுக்குது ஏசப்பா, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல. உடனே சீடர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இவங்களை ஊருக்கு அனுப்புங்க, எங்கேயாவது போய் அவங்களுக்கு தேவையா இருக்கிற சாப்பாடை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்களம்பா அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம், நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இங்க தேடி தேடி பார்த்தாங்க. ஒரே ஒரு பையன்கிட்ட ஒரு 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம் இருந்துச்சு. இந்த 5 அப்பமும் 2 மீனையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. இங்க ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம் தான் ஆண்டவரை இருக்குது. அப்படி இதை வச்சு 5000 பேருக்கு கொடுக்க முடியாது, இது ஆகாது. மனுஷன் இவ்வளவுதான் யோசிக்க முடியும். ஆனா தேவன் அவனுடைய ஞானத்திற்கு தக்க மாதிரி யோசிக்கிறவர் அல்ல, அதை விட மேலாக பிரம்மாண்டமா யோசிக்கிறவர். ஏன் அப்படின்னா, இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி. நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் நிறைய விஷயம், மனுஷன் சொல்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கும், ஆண்டவர் நடத்துறதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். எகிப்து தேசத்துல இருந்து எல்லாரும் செங்கடலுக்கு முன்னாடி நின்று இப்படியே பேசின்னு இருக்கிறாங்க. ஐயோ, அங்கிருந்து பார்வோன் சேனை வந்துருச்சு, இந்த பக்கம் போனா சமுத்திரத்துல விழுந்து சாகணும், ஒரே புலம்பல். இப்ப என்ன அவங்களுடைய நோக்கம்? யாரோ ஒருத்தர் சடனை இறங்கணும், அவங்களோட யுத்தம் பண்ணணும், அதுதான் இவங்களுடைய வழி. கடல்ல இறங்கி அத்தனை பேர் போகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய போட்டு தேவைப்படும், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சாங்க. இது மனிதன் யோசிக்கிற விஷயம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க, அது போல ஒரே ஒரு அற்புதத்துல 2 அற்புதங்களை செய்து முடிச்சிட்டார். என்ன அப்படின்னா, ஒரே அற்புதம், செங்கடலை அதை பிளந்து அதன் மத்தியில நடக்க செய்தார். அதே பிளந்த செங்கடல்ல அங்க இருந்த பார்வோனுடைய சேனையும் மூழ்கடித்தார்.
இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில விஷயம் மனுஷனால கூடாதது தான், ஆனா தேவனாலே எல்லாம் கூடும். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன்னுடைய ஞானத்துல, உன்னுடைய அறிவுல, உன்னுடைய புத்தியில இது ஆகாது, இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு யோசித்திருந்தீனாக்கா, உன்னுடைய மூளையில உருவான அந்த விஷயத்தை எடுத்துன்னு கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டு, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படியே வேதாகமம் சொல்லுது, விதைக்காத இடத்துல தேவன் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல தேவன் சேர்க்கிறவர். காரணம், நம்முடைய ஆண்டவர் மனிதனாலே கூடாத விஷயத்தை தேவனாலே எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையை விசுவாசிப்போம். இந்த வார்த்தையிலே வருகிற பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.